டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த புதன்கிழமை நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பொன்னான கரங்கள் இந்த புதன்கிழமையிலையும் அப்பாவினுடைய புண்ணியம், அப்பாவினுடைய தயவு அழகா உங்களை நடத்த போகுது. கிறிஸ்மஸ் சீசன், கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு நாளைக்கு டிசம்பர் 25 முழு உலகமும் கிறிஸ்து பிறப்பை செலிப்ரேட் பண்ண போறோம். எத்தனை பெரிய பாக்கியம் இல்லையா? இயேசுவினுடைய பிறப்பை நாம் எண்ணி பார்ப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்பான பிள்ளைகளே, இந்த நாள் கிறிஸ்துவை நினைவு கூறுகிற இந்த நாள்ல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த புதன்கிழமை 24ஆம் தேதி இந்த காலையில கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்திலே உண்டாகட்டும். கிறிஸ்து பிறப்பினுடைய சந்தோஷம் உங்கள் இல்லத்திலே உண்டாகட்டும். சகல ஜனங்களுக்கும் மாந்தர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நற்செய்தி என்னவாம்? இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்காக அல்ல, நமக்காக பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலேயும் அழகாய் குழந்தை பிறப்புகள் உண்டாகிறது. அந்தந்த வீட்டில் அந்தந்த குடும்பத்தாருக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், எனக்கு ஒரு மகள் பிறந்திருக்கா, எனக்கு ஒரு ராஜகுமாரன் பிறந்திருக்கா, எனக்கு ஒரு ராஜகுமாரத்தி பிறந்திருக்கான்னு சொல்லி அந்த குடும்பம் சொல்லுகிறது, எனக்காக, என் வீட்டுக்காக, எங்களுக்கு, எங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, எங்களுக்காக பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்காக பிறக்குது. அந்த குழந்தை தனக்காகவே பிறக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்காக பிறந்தவர். வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு, எனக்கு, நமக்காக பிறந்திருக்கிறார். நம்மை வாழ வைப்பதற்காக பிறந்திருக்கிறார். நம்மை ஆள வைப்பதற்காக பிறந்திருக்கிறார். நம்மை அழ வைக்கின்ற இந்த உலகத்திலே நம்மை ஆள வைப்பதற்காக பிறந்திருக்கிறார். வாழ வைப்பதற்காக பிறந்திருக்கக்கூடிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பேரரசன் இருந்தானாம். அந்த பேரரசனுக்கு பிறந்த நாள் வந்ததாம். அந்த பிறந்த நாளிலே ஊர் மக்களுக்கெல்லாம் அவன் அழைப்பு விடுவித்தானாம். என்னுடைய பிறந்த நாளாகிய இன்று என்னை வாழ்த்த விரும்பக்கூடிய அனைவரையும் என் அரண்மனைக்கு நான் வரவேற்கின்றேன். என்னை வாழ்த்த விரும்புகிற நீங்கள் குடிமக்கள் யாராய் இருந்தாலும் சரி, என் அரண்மனைக்கு நீங்கள் வரலாம், என்னை வாழ்த்தலாம் என்று சொன்னானாம். ஏராளமான மாந்தர்கள் அரசனை பார்க்கவும் அவரை வாழ்த்தவும் திரளாய் கூடியிருந்தார்களாம். அரண்மனையிலே ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்ததான அரசன் திரள் மக்களை பார்த்த உடனே பூரிக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். என்ன பார்க்க, என்ன வாழ்த்த, இந்த பிறந்த நாள்ல எனக்கு ஆசிர்கள் கூற இத்தனை மக்கள் வந்திருக்கிறார்களா என்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்ற சமயத்தில் அரசன் சொன்னானாம், என்னை வாழ்த்த வந்த குடிமக்களே, அரண்மனையிலே திரளாய் நீங்கள் இருப்பது போல இந்த அரண்மனை சுற்றிலும் திரளான விலையேறப்பெற்ற பொருட்கள், உடைமைகள் இருக்கிறது. என்னை நீங்கள் வாழ்த்த வந்தபடினால் நான் உங்களுக்கு வெகுமானங்களை, பரிசுகளை கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே அவர்களுக்கு இந்த அரண்மனையில் என்னென்ன பொருட்கள், உடைமைகள் பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று அரசன் சொன்ன அடுத்த சனமே மக்கள் திரள் திரளா தான் கண்ணுக்கு படக்கூடிய பொருட்கள், உடைமைகள் எல்லாம் அள்ளி தூக்குறாங்க. சிலரெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிகள் எல்லாம் அவங்கள பார்த்து எழுந்துருங்க சார் அப்படின்னு எழுப்ப வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் நாற்காலியெல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். மேசைகள், விலை உயர்ந்த பாத்திரங்கள், பண்டங்கள், அரச சபையில் இருந்ததான மர்ச்சாமான்கள், என்னென்ன பொருள்லாம் இருந்துச்சோ எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் தூக்கிட்டு ஓடுறான். எல்லா மனுஷனும் பொருளை எடுக்கவும் அதை தூக்கவும் எடுத்துட்டு அரண்மனையை விட்டு தான் வீட்டுக்கு ஓடி போயிடணும். அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு
அவன் அவன் பொருளை தூக்கிக்கிட்டு ஓடுறதுலயே குறிக்கோளா இருக்காங்களாம். அரசன் இதை அரியாசனத்தில் அமர்ந்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் இந்த வாழ்த்த வந்தாங்க. ஆனா பொருளை பத்தி சொன்ன உடனே எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க, எல்லாம் பொருளை தூக்கிட்டு ஓடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு டீனேஜ் பாய் அங்க இருந்தானா. அவன் அரசனையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தானா. அவன் கண்கள் அன்பினால் நிறைந்திருந்ததா. அரண்மனையில் எத்தனையோ உடைமைகள் பொருட்கள் இருந்தாலும் அதை அவன் போக்கஸ் பண்ணல. ராஜாவையே, ராஜாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தானா. எல்லா மக்களும் ஓடுறதுலயும் பொருளை எடுக்கிறதுலயும் குறிக்கோளா இருக்கும் பொழுது ஒருத்தன் மாத்திரம் என்னையே பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் தனக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்ததான அந்த இளைஞனை பார்த்து அந்த டீனேஜ் பாயை பார்த்து கூப்பிட்டாராம். இங்க வா, என்ன வேணும் உனக்கு? என்னை வாழ்த்த வந்திருக்கிறியே பார். அவங்க கையில் கிடைத்ததெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். உனக்கும் என்ன வேணுமோ, நிறைய உடைமைகள் இருக்கு, நிறைய பொருள் இருக்கு. ஆமா, நீ ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துட்டு போ. அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, அரசரே, நான் கேட்பதை நீர் தருவீரா? ஆண், கேள், இன்னைக்கு என் பிறந்த நாள், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்ன வேணுமோ கேள், நான் தரேன். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, அரசரே, அவர்களுக்கு இந்த பொருள் பொன் உடைமைகள் தான் தேவைப்பட்டுச்சு, பண்ட பாத்திரங்கள் தேவைப்பட்டது, எடுத்துட்டு போறாங்க. எனக்கு நீங்க தான் வேணும், உங்க பிரசன்ஸ் தான் வேணும், உங்க வருகை என் வீட்டிற்கு கிடைக்க வேணும். ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நீங்க தங்க வேணும் அப்படின்னு பெரன்போடு அவன் அழைத்தானா. அரசன் இதை கேட்ட உடனே அதிர்ந்து போனான். என்னடா இது, நம்மளும் இந்த இளைஞனுக்கு வாக்கு கொடுத்துட்டுமே, நான் தரேன்னு சொல்லிட்டு இவன் பொண்ணை கேட்பான், பொருளை கேட்பான், உடையை கேட்பான், பண்ட பாத்திரங்களை கேட்பான் என்று பார்த்தால் இவன் என்னையே கேட்கிறானே. இருந்தாலும் அரசனுக்கு தோணிச்சா, எல்லாருக்கும் பொருள் தான் தேவைப்பட்டுச்சு, ஆனா நான் வேணும்னு சொன்ன ஒரே ஒரு மனிதன் இவன் தான். இவன் உண்மையாவே என்னை நேசிக்கிறான். ஆகவே நிச்சயமா இவன் வீட்டுக்கு, இவனுடைய அன்பிற்கு இணங்க நான் செல்ல வேண்டும் என்று ராஜா தீர்மானித்து என்ன தெரியுமா செய்தாரா? இளைஞனே, நீ என்னை அழைத்தது போல் நிச்சயமாக நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பி வைத்தாரா. என்னுடைய வருகை என்றைக்கு இருக்கும் என்பதை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பி வைத்தாரா. அதன் பிறகு அந்த அரச சபையில் இருக்கக்கூடியதான தன்னுடைய உடன் பணியாற்றக்கூடிய வேலையாட்கள், போர் சேவகர்களை அழைத்து குறிப்பிட்ட அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும், அதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே ஒரு 2 நாள் பொறுத்து அந்த இளைஞனுடைய வீடு, அவனுடைய ஸ்ட்ரீட், நல்ல தரமான சாலைகள் இல்லாத அந்த இடத்துல தரமான சாலைகள் போடப்பட்டதாம். ஏனென்று கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அங்கே சொல்லப்பட்டது, அந்த இளைஞனுடைய வீட்டிற்கு அரசன் வரப்போகிறார், ஆகவேதான் சாலையை நாங்கள் புதுப்பித்து தரமாய் நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 2 நாள் பொறுத்து நல்ல நல்ல விளக்குகளை அந்த வீதியில் ஏற்றுகிறார்களாம். ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமாய் செய்கிறீர்கள் என்ற கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அந்த இளைஞனுடைய வீட்டிற்கு ராஜா செல்ல போகிறார். ஆகவே தான் இன்னும் 2 நாட்கள் பொறுத்து அந்த இளைஞனுடைய வீட்டை பிரம்மாண்டமாக பெரிதாக சகல சொகுசு வசதிகளோடு கட்டுகிறார்களாம். நல்ல வசதிகள் கொண்ட, தோட்ட துறவுகள் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு வீடாக அவனுடைய வீடு கட்டப்படுகிறது. சில நாட்கள் பொறுத்து அரசன் அந்த வீதியிலே, அந்த நல்ல சாலையிலே, நல்ல விளக்குகள் பொருத்தப்பட்ட அந்த இடத்துல நல்ல பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட அந்த இளைஞனுடைய வீட்டிற்கு வருகிறாராம். ஒரு நாள் முழுவதும் அந்த இளைஞனோடு தங்கினாராம். பிறகு சென்று விட்டாராம். இதில் என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு பொருளை தான் கேட்டாங்க. ஒரு பித்தளை பாத்திரம், ஒரு பொன் பாத்திரம், ஒரு மரச்சாமான், ஒரு நாற்காலி. அவங்க கேட்டது அவங்களுக்கு கிடைச்சது சின்ன சின்ன சந்தோஷங்கள், அவ்வளவுதான். ஆனா ஒரு இளைஞன் மாத்திரம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அல்ல, என் முழு சந்தோஷமும் ராஜா நீங்க தான், அரசரே நீங்க தான் வரணும்னு கேட்டதுனால அரசன் மாத்திரம் வரவில்லை, அரசனோடு கூட சேர்த்து அந்த இளைஞனுடைய வீடும் அரண்மனையை போல கட்டப்பட்டது. அவனுக்கு வேண்டிய சகல வசதிகள் கொடுக்கப்பட்டது, அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அவனுடைய வீதிகளும் சாலைகளும் பிரம்மாண்டமாய் போடப்பட்டது, விளக்குகள் ஏற்றப்பட்டது. அரசனோடு கூட சேர்த்து அனைத்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே
அநேகர் என்னென்னோ பொருட்களோ எதையோ செஞ்சு அவங்க தங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்காக பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்களே ஆனால், பொன் பொருளை பார்க்கிலும் நீரே பிரதானமானவர் ஆண்டவரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நீங்கள் வலிமைப்படுத்துவீர்களே ஆனால், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளுவது நிச்சயம் அல்லவா? ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல வேலை வேணுமா? நல்ல மன வாழ்க்கை வேணுமா? கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? நல்ல பொருளாதார நிலைகள் வேண்டுமா? ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் வேண்டுமா? குடும்ப நிம்மதி, நிறைவு, சமாதான, ஆரோக்கியங்கள் வேண்டுமா? என்ன வேணும்னால நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளையே, அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சிருங்க. ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா, ஆண்டவரே நீர்தான் என் தேவைன்னு சொல்லி அவரை உங்கள் வீட்டுக்கு வெல்கம் பண்ணுங்க. உங்கள் உள்ளத்திற்கு வெல்கம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வெல்கம் பண்ணுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் பிறந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் உணர்வில், உள்ளத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுடைய வாழ்க்கை முழுமையும் ஆளுகை செய்யும்படிக்கு உங்களுக்குள்ளாய் பிறக்க விரும்புகிறார். ஒரு புதிய உறவு உங்களோடு ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நல்ல ஆழமான உறவு, தொடர்பு, ஐக்கியம் உங்களுக்கு இல்லாதிருக்குமே ஆனால், இன்றைக்கு அவரோடு உள்ள ஆழமான தொடர்பை, ஐக்கியத்தை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் என்ன? அவர் வந்துட்டாருன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நமக்கு யார் வேணும்? கிறிஸ்து தான் வேணும். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா, ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்து பிறப்பா உங்களுக்கு இருக்கும் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்குள்ள அந்த உறவை அழகா புதுப்பிச்சுக்கோங்க. உங்களுக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். அவருக்காக வாழ உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுக்காக பிறந்த, உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீட்பரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார், ஆள வைப்பார், அற்புதங்கள் செய்வார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நம்முடைய திருச்சபையில் மிக உற்சாகமாக எழுப்புதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உபவாச ஜபத்துல ஆலயத்தின் அருகாமல் இருப்பீர்களேயானால் பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இருப்பீர்களேயானால் 10:30 மணிக்கு துவக்கப்படக்கூடிய இன்னைக்குள்ள உபவாச ஜபத்துல ஆன்லைன் மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். விசேஷமா இந்த நாள்ல பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான சகோதரி பி அருள்மொழி, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்க பிறந்தநாள் காண போறாங்க. அது போலவே ஆர் தமிழரசன், ஆர் சத்யா, எம் விஸ்வாந்த், எஸ் அகஸ்தி, ஆர் தன்ஷிகா. அது போலவே நாளைக்கு டிசம்பர் 25 வியாழக்கிழமை கிறிஸ்து பிறப்பின் நாள்ல பிறந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்களேன். பிரதர் பிரகாஷ், பிரதர் ஏ சோமேஸ்வர் ராவ், பிரதர் எம் டேவிட் முத்துக்குமார், சிஸ்டர் எஸ் லீதியாள், சிஸ்டர் எஸ் மலர்விழி, சிஸ்டர் இ ரேச்சல் ராஜேஸ்வரி. இவங்களாம் நாளைக்கு பிறந்தநாள் காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்கள்ல கிறிஸ்துவோடு உள்ள உறவை, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை, கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பை உங்களுடைய பிள்ளைகள் பிரதானப்படுத்தட்டும், முக்கியத்துவப்படுத்தட்டும். உம்மோடு உள்ள ஆழமான ஐக்கிய உறவை உடைய பிள்ளைகள் நாடட்டும். அதன் மூலமாய் உண்டாகக்கூடிய அனைத்து வளமான நன்மைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளை தினத்திலே 25ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிற தகப்பனே,
உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் வர்ஷிக்க பண்ண வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பழுக பெருக சிறக்க செழிக்க செய்து நீர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டுமென ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.